ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான மட்டன் குழம்புங்க. அது கிராமத்து முறையில் ரொம்ப சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோட. அடுத்து வீட்டில் உங்ககிட்ட திரும்பி இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவில் போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இது கிராமத்து முறையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மசாலா இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கினது நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னையும் நம்ம பார்த்து வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதோட தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிக்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வதக்கி வச்சதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தேவையான அளவுக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வரும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை நம்ம இதோட அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மட்டனை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மட்டனை நம்ம கலந்து விட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஓரளவுக்கு கொஞ்சம் சுருண்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த மட்டனோட அந்த உப்பு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வெந்து வரும்போது உப்பு இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் மனம் பார்த்தீங்கன்னா. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் தீ வச்சு விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் போடுவோம்ல, அந்த குழம்பு மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டிலேயே வறுத்து அரைச்ச மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொடி அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோன்னா அந்த பட்டை வாசனை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ
இப்போ மசாலா பொடியில் சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த டைத்தில் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. 1/2 kg மட்டனுக்கு 1/4 மூடி தேங்காய் சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அதை சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியிலேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி கூட்டி வச்சாச்சுங்க. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே மட்டன் வதங்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. இதில் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா உப்பெல்லாம் கலந்து விட்டதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாம் நம்ம கூட்டி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். உங்களுக்கு 3 விசில் வேணா விட்டுருங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரணுன்றதுக்காக 5 விசில் விட்டு பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சுங்க. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணியெல்லாம் பாருங்கள், சூப்பராக நல்லா வாசனையாக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சு விட்டு நம்ம குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். அப்படி வாசனை பார்த்தீங்கன்னா கம கமன்னு வருதுங்க. சூப்பரான மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னாங்க சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அது இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.